கோவை மாவட்டம் சிறுமுகை லிங்காபுரத்தை அடுத்து காந்தவயல், காந்தையூர், மேலூர், உளியூர், ஆலூர் உள்ளிட்ட பல்வேறு பழங்குடியின கிராமங்கள் உள்ளன. லிங்காபுரம், காந்தவயல் இடையே காந்தையாறு எனும் காட்டாறு கடந்து செல்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் மழை இந்த காந்தையாற்றின் வழியாக பவானி ஆற்றில் கலக்கிறது. இந்நிலையில் லிங்காபுரம், காந்தவயல் இடையே கடந்த 2004ஆம் ஆண்டு காந்தையாற்றின் குறுக்கே பழங்குடியினர் நலத்திட்டத்தின் கீழ் 40 லட்சம் ரூபாய் செலவில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டது. ஆற்றின் கீழ் மட்டத்திலிருந்து 20 அடி உயரத்திற்கு பாலம் கட்டப்பட்டது. அப்போது பாலத்தின் உயரத்தை குறைந்தபட்சம் 32 அடியாக உயர்த்த வேண்டும். ஏனெனில் வெள்ளப்பெருக்கு காலத்தில் நீரின் மட்டம் உயர்ந்து பாலம் நீரில் மூழ்காமல் இருக்கும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஆனால் ஏற்கனவே திட்டமிட்டபடி 20 அடி உயரத்தில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை மழைக்காலங்களில் வருடத்தில் பாதி மாதங்கள் பாலம் தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. லிங்காபுரம், காந்தவயல் இடையே உள்ள பழைய பாலத்தின் அருகிலேயே 15 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காந்தையாற்றின் குறுக்கே புதிய மேம்பாலம் கட்டும் பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் துவங்கி நடந்து வருகிறது. இந்த பணிகள் 2025ஆம் ஆண்டு முடிவடையும் என எதிர்பார்த்த நிலையில் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மருத்துவ தேவைகளுக்காக கோவை உள்ளிட்ட பிற பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பரிசலில் பயணம், படகு பயணம் செய்ய வேண்டிய கட்டாய சூழல் இருந்து வருகிறது. எனவே மழைக்காலம் முடிந்தவுடன் போர்க்கால அடிப்படையில் இந்த உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகளை விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.